வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி திரு கிச்சனுக்கு போகலாம். 2 வாரமாக உடம்பு சரியில்லாததுனால என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. இன்றைக்கி நம்ம ஆடி மாதத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான எல்லா இடத்துலையும் செய்யக்கூடிய கருவாட்டு குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் கருவாடு மொச்சை காம்பினேஷனில் ஒரு சூப்பரான கிராமத்து கருவாட்டு குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மொச்சையை நாள் நைட்டே ஊற போட்டு குக்கரில் நான் எடுத்து வச்சுருக்கேன். புளி நல்ல எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் பழைய புளி தான் எடுத்திருக்கேன். பழைய புளி ரொம்ப டேஸ்ட்டு தரும் குழம்புக்கு. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். கருவாடு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா கிழங்கா கருவாடு தான் கிடைச்சது. கருவாடு, 3 வெங்காயம், 3 தக்காளி. கருவாடு வந்து நல்லா அலசிட்டு அதில் இருக்கிற மண் உப்பெல்லாம் போனதுக்கப்புறமா அதை நம்ம எடுத்து வச்சுருக்கணும். அதோட தலையை வந்து கிள்ளி தான் குழம்பு வைக்கணும். தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு. முதல்ல சட்டியில் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 1.25 டீஸ்பூன் வந்து நம்ம வெந்தயம் சேர்க்க போகிறோம். கருவாட்டு குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துக்குமே வெந்தயம் இருந்தால் தான் குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். அதனால் வெந்தயம் சேர்த்தாச்சு. வெந்தயம் பொரிஞ்ச உடனே இந்த கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பார்த்திங்கன்னா வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, சீரகம். இதை நான் 1 பாதியமாக நசுக்கி சேர்த்துருக்கேன். ரொம்ப வாசமாக இருக்கும், டேஸ்ட் கொடுக்கும் இந்த குழம்புக்கு. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கணும். வெங்காயம், பூண்டு, சீரகம், கருவேப்பிலை, வெந்தயம் இது எல்லாமே வதக்கும் போதே நல்ல வாசமாக இருக்கும். நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்ல வெங்காயத்தை வதக்கிடுங்க. வெங்காயம் போட்ட உடனே அது வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுடுவோம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி சுருண்டு வரணும் நமக்கு. அப்போ தான் நல்ல டேஸ்ட் வரும் குழம்புல. அதுவும் நம்ம மண் சட்டியில் வைக்கும் போது கருவாட்டு குழம்பும் மொச்சையும் சேர்ந்து ஒரு தனி ருசி தரும். ஆடி மாதம் எல்லா இடத்துலையும் கூழ் இருக்கும். கூழுக்கு இந்த கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். தக்காளி வெங்காயமும் சுருளை வதங்க வெயிட் பண்ணி அதை நம்ம வதக்கணும். அப்போ தான் குழம்பு நல்ல ருசியாக இருக்கும், மணமாக இருக்கும். இப்போது நல்லா வந்து வதங்கியாச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துடலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துட்டேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. எனக்கு வாசமாக இருக்குது, கிச்சன் ஃபுல்லாக வாசமாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம வந்து நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். புளி வந்து நல்லா கொதித்து குழம்பு வந்து நல்லா ஓரளவுக்கு சுண்டி வர அளவுக்கு
பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா மொச்சை குக்கரில், அதை எடுத்து சேர்த்துடலாம். இப்போ நல்ல மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. புளி தண்ணி மொச்சை எல்லாம் சேர்த்து இப்போ ஃபைனலாக நம்ம வந்து அலசி வச்சுருக்கோம் இல்லைங்களா கருவாடு, அதில் இருக்கிற உப்பு, அதில் இருக்கிற மண் இதெல்லாம் போக அலசிட்டு ரொம்ப நேரம் தண்ணியில் வைக்கக்கூடாது. உடனே எடுத்து அதை குழம்புல சேர்த்துடணும். ரொம்ப நேரமும் கொதிக்க விடக்கூடாது. உங்களுக்கு என்ன மாதிரியான வெரைட்டிஸ் ஆஃப் கருவாடுஸ் கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க. நெத்திலி சேர்த்துக்கலாம், வாழை கருவாடு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன கையில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம். பாருங்கள், கருவாடு மொச்சை குழம்பு வந்து தயாராகிடுச்சு. சும்மா ஜம்முன்னு இருக்குது, வாசமாக இருக்குது. இப்போ இந்த ஆடி மாதம் கட்டாயம் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து கருவாட்டு குழம்பு செய்வாங்க. பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி கருவாட்டு குழம்பை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், கூழுக்கும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சீக்கிரம் பார்க்கலாம்.